நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண புளிக்குழம்பு பொடி வச்சு தான் இந்த புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புளிக்குழம்பு பொடி வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், ஹாய்ன்னு போடுங்க. நான் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். இப்போ கத்திரிக்காய், தக்காளிய வச்சு நான் புளிக்குழம்பு பண்ண போறேன். இதோட வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு பண்ணலாம். என்னென்ன காய்கறி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எல்லா குழம்புக்கும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கெட்டியா வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சிரும். ஒரு கடாயில எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு வெடிச்சக்க பிறகு தக்காளி, கத்திரிக்காயையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் சாட்டேஜ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு கலருக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள், 15 சின்ன வெங்காயத்த பல்ஸ் மோட்ல போட்டு அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பொடியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதோட கரைச்சி விட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இதோட மையா அரைச்சி கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.